ஒரு சில இன்னல்களை நான் சந்திச்சேன் தான் என் பெண் குழந்தைய வச்சு. ஆனா தளபதி சொல்லிட்டாரு, இப்போ நாங்க அழவே மாட்டோம், எவனா இருந்தாலும் இனிமே எதிர்த்து நாங்க போராடுவோம். படம் செம்மையா பிளாஸ்ட்ன்ற அளவுக்கு இருக்கு. ஆனா பெண்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கற அளவுக்கு இருக்குது. எவன் கிட்ட வந்தாலும் சரி, இனிமே பெண்கள் எப்படி சும்மா கெத்தா இருக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா. நாங்க வாழேந்து இனிமே கெத்தா நாங்க எங்க பெண் குழந்தைகளை கூட வளர்ப்போம். எனக்கு 4 பெண் குழந்தைகள் தான். அவர் சொன்னார் பாத்தீங்களா, டச் பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி 4 பெண் குழந்தைகளை நானா ஒரு சில இன்னல்களை நான் சந்திச்சேன் தான் என் பெண் குழந்தைய வச்சு. ஆனா தளபதி சொல்லிட்டாரு, இப்போ நாங்க அழவே மாட்டோம், எவனா இருந்தாலும் இனிமே எதிர்த்து நாங்க போராடுவோம். ஒரு பெண் குழந்தைக்கு மேல கூட இனிமே எவன கைய வைக்கவே கூடாது. பெண்கள்லாம் என்ன அப்படி என்பதை அந்த ட்ரெயினர் கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா. ஒரு கர்ப்பிணி அந்த வலியை தாங்குற அந்த சக்தி எந்த ஆண் கிட்ட இருக்குது. இனிமே ஒரு பொம்பளை பொண்ணை பார்த்தாலே பயந்து ஓடணும். இனிமே ஆண்கள் இனிமே நாங்க வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க கூடாது. ஆண்கள் தான் தைரியத்தோட அடங்கி இருங்க. இனிமே பயம் எங்க மேல இருக்கிற அந்த தைரியம் நீங்க பயத்தோட அடங்கி இருக்கணும். இனிமே பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் சாதாரண பெண்கள் இல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்றத நிரூபிச்சதே இந்த பெண்கள் தான். அதனாலதான் 5 தலைவர்கள்ல 2 பெண் தலைவர்களை அவர் நிர்ணயம் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பெண்களா இறங்கி இன்னும் அதிக சேவை செய்வோம். எங்க தளபதியோட இணைஞ்சு இந்த தமிழ்நாட்டையே முற்றிலுமா காப்போம்.